ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 9ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கான விடைகளை இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி திவாகர நிகண்டு. மணிமேகலையும் இது பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த லைன் வந்து எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திவாகர நிகண்டுல இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக்க. முதலாம் ராசராசன் வந்து தஞ்சை பெரிய கோவில கட்டியிருப்பாரு. ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராசராசன் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், 3ஆம் குலோத்துங்க சோழன் வந்து திரிபுவன வீரேஸ்வரம் கோயில். அப்ப ஆப்ஷன் வந்து 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்த தேர்ட் கொஸ்டின் வந்து ராவணகாவியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராயன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ராவணகாவியத்தை எழுதினவர் வந்து புலவர் குழந்தை. கரெக்ட். இன்னும் 5 காண்டங்களையும் 3200 பாடல்களையும் கொண்டதுன்னு கொடுத்திருக்காங்க. நாங்க 3200 கிடையாது, 3100 பாடல்களை தான் பெற்றிருக்கோம். அப்ப இந்த லைன் வந்து தப்பு. அடுத்து புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். கரெக்ட். அடுத்து இவர் ஞாபதிகாரம், தொடைகாதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இதுவும் கரெக்ட். இங்க வந்து ஆப்ஷனை பாத்தீங்கன்னா சரி அப்படின்றத வச்சு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற போது நமக்கு 2வது மட்டும்தான் தவறானது. மீதி 1, 3, 4 மூணுமே வந்து கரெக்டான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த 4th கொஸ்டின், சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. ஆப்ஷன் பி சிற்ப செந்நூல். அடுத்த 5th கொஸ்டின், ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர். ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. அடுத்த பொறுத்துக்க. வன்தொடர் குற்றியலுகரம். இங்க குற்றியலுகரத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா குற்றியலுகரம் அப்படிங்கிறது என்னன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட ஒளியிலிருந்து நார்மலா ஒலிக்கிற ஒளியிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது தான். அது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருப்பாங்க. இதுல வந்து கடைசி எழுத்தோட கடைசி லெட்டர் இருக்குன்னா கடைசி எழுத்துக்கும் முந்தின வேர்டை பார்க்கணும். முந்தின வேர்டு வந்து எந்த இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன வகையான குற்றியலுகரம் நம்ம இப்ப சொல்ல போறோம். நமக்கு தெரியும் வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாம் நமக்கு கசுடு தவிர எரல வளல இடையினம், ஞனன நமன மெல்லினம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்ப வன்தொடர் குற்றியலுகரம் சொல்றாங்க. அப்ப வல்லினம் கொண்டு முடிகிற இதுதான் வன்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவாங்க. இதுல வல்லினம் சார்ந்த எழுத்து எது வருது? வல்லினம்னா கசட தபர அப்படின்ற போது இறுதி எழுத்து வந்து பூ, இதுல வந்து பா வருது. அப்ப இது வல்லினத்தை சேர்ந்தது இந்த இப்பு. அப்படிங்கிற போது இது வந்து வன்றொடர் குற்றியலுகரம். இது வந்து 1. அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம்னா மெல்லினத்தை கொண்டு முடிகிறது. மெல்லினம்னா ஞனன நமனன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மா வரும். அப்போ இரும்பு, அதாவது இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து மாங்கிறது மெல்லினம். அப்ப இத வச்சு நம்ம பார்த்தோம்னா இது மென்றொடர் குற்றியலுகரம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் எரல வளல அப்படிங்கிற போது லா வருது. இது வந்து இடையினம். அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம்ன்றது உயிரெழுத்துக்குள்ள வருது. இறுதி எழுத்துக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து லா, இது வந்து உயிரெழுத்து தான். அப்போ அதாவது உயிர்மெய் எழுத்துன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வர்றதுதானே உயிர்மெய் எழுத்து. அப்படிங்கிற போது இதுல உயிர் வருது இல்லையா? அப்ப இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆப்ஷன் 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி. அடுத்த 7th கொஸ்டின், ஆண்டாள் பற்றிய கூற்றுக்களில் சரியானதை தேர்ந்தெடு. இவர் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுகிறார். கரெக்ட். இவர் வந்து பேயாழ்வாரின் வளர்ப்பு மகள். சாரி, பேயாழ்வார் கிடையாது, பெரியாழ்வார். அப்ப இதுல பேயாழ்வார்னு இருக்கு. அப்போ இது வந்து தவறான வாக்கியம். இவர் பாடியது திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் பாடினது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி தான். நாச்சியார் திருமொழி வந்து 153 பாடல்களை கொண்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. 153 கிடையாது, 143. அப்ப இது தவறு. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. 1, 3 சரி. இப்போ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 8th கொஸ்டின், கடி கமல் இலக்கண குறிப்பு தருக. கடி அப்படிங்கிறது இந்த சால, தவ, கடி இதெல்லாமே வந்து உரிச்சொற்றொடர்னு சொல்லுவோம்.
இந்த ஒரு வேர்ட்ல ஒரு பார்ட்டா வந்து இந்த இந்த லெட்டர்ஸ் இந்த வேர்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சுட்டுடன்னு சொல்லிடுவோம். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த 9th கொஸ்டின். சதிர் என்பதன் பொருள். சதிர் அப்படின்னாவே நடனம் அப்படிங்கிறது பொருள். ஆப்ஷன் பி. 10th கொஸ்டின். தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதய சூரியன் என்னும் தலைப்பில் டேஸ் வார இதழில் எழுதியுள்ளார். ஆப்ஷன் சி சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் அப்படிங்கிற வார இதழ்ல தான் தன்னோட ஜப்பான் பயண அனுபவங்கள்லாம் வந்து ஜானகிராமன் வந்து உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்புல வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து 11th கொஸ்டின். பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசலேனே எனும் பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் பி. அடுத்து 12th. வரவு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை. கூரை வந்து வேய்ந்தனர் தான் வரும். போட்டனர், முடைந்தனர். இது கூடைய வந்து முடைந்தனர்னு சொல்லுவாங்க. கூடை முடைந்தனர், செய்தனர் இதெல்லாம் வராது. அப்போ இதுல வந்து மரபு பிழை வேந்தனர் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 13வது கொஸ்டின். நட்பு காலம் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ கவிஞர் அறிவுமதி. அடுத்து 14th கொஸ்டின். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றியது தூண் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இடம்பெற்றிருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைனை நான் விட்டுட்டேன். அதனால இது வந்து எந்த அணியை வந்து சேர்ந்ததுன்னு சொல்றது மீனிங் அதுதான் கொஸ்டின். அப்ப அன்பு நான், அன்பு, நாணம், ஒப்புரவு, இரக்கம், வாய்மை, இந்த அதாவது உண்மை, இது 5மே வந்து ஒரு இதுக்கு வந்து தூணா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இதுல தூண் இந்த 5ம் வந்து தூண்னு சொல்றாங்க. நல்ல சான்றாண்மைக்கு ஒரு தூணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து சான்றாண்மையை வந்து எதுக்கோடையும் கம்பேர் பண்ணாம இந்த எது எது வேணுமோ அதை வந்து தூண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டுக்கு வந்து கம்பேர் பண்றாங்க, உருவகப்படுத்துறாங்க. அப்படிங்கிற போது வந்து ஒன்ன மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் அப்படியே சொல்றதுக்கு பேரு என்ன அணினா ஏகதேச உருவக அணி. அப்ப இதுல வந்து ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி கரெக்டான ஆன்சர். அடுத்த 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும். ஆப்ஷன் பி. அடுத்து 16th ஒன். ஜான்சி ராணி பெயரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படைப்பிரிவின் தலைவர். கேப்டன் லட்சுமி. தன்னோட தலைவர் வந்து கேப்டன் தான். கேப்டன் லட்சுமி தான் பெண்கள் படைப்பிரிவினோட தலைவர். ஜான்சி ராணி அப்படிங்கிற பேர்ல வந்து அந்த படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தா 17th ஒன். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூற்றிக்குரியவர் இவர் வந்து நேதாஜி தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்பங்களை துறந்து துறவு புண வேண்டும் என்பது டேஸ் காப்பியத்தின் மைய கருத்து. சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில தான் துறவு போன்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம பாடப்பகுதியில வர்றது வந்து சொல்லுது இதுதான். அடுத்து வந்து 19th ஒன். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்தது டேஸ் என்னும் நூல் மூலம் அறிய முடிகிறது. ஆப்ஷன் ஏ மணிமேகலை. மணிமேகலை என்ற நூல்ல தான் அது இடம்பெற்றிருக்கும். அடுத்து 20. சொல்லும் பொருளும் பொருந்தியவற்றை எழுதுக. வருக்கை. வருக்கைனா இருக்கை கிடையாது. வருக்கை அப்படின்னா பலாப்பழத்தை தான் வருக்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடிசில் அப்படின்னா அரிசி இல்ல. அடிசில் அப்படின்னா அடிசில் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மல் அப்படிங்கறதையும் சோறுன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொருள், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லல் அப்படின்னா சேருதான். மடிவு அப்படின்னா தொடக்கம் இல்ல, சோம்பல். மடிவு சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அது. அப்படி இதுல வந்து சரியாக பொருந்தியவதை தான் நம்ம கேக்குறாங்க. சரியா பொருந்தது வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அல்லல்னா சேரு. அடுத்து 21. பொறிமையில் வாரணம் கூட்டுவதை வயமா புலியோடு குழும எனும் வரிகள் இடம்பெற்ற நூல். இது வந்து மதுரை காஞ்சில சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இது என்ன சொல்லுது அப்படின்னா விலங்குகள் சரணாலயம் இருக்கிறத பத்தி சொல்லுது. இது வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. 22. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் டேஸ் அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. ஆப்ஷன் பி 354 அடிகள் வந்து மதுரையை பத்தி மட்டும் சிறப்பித்து சொல்லுமா இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல்ல. அடுத்து 23. கிருஷ்ணகிரி மாவட்டம் டேஸ் சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்குகின்றன சொல்றாங்க. கிருஷ்ணகிரி எந்த சந்தை? போச்சம்பள்ளி சந்தை. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஆகுபெயர் டேஸ் வகைப்படும். ஆகுபெயர் வந்து மொத்தம் வந்து 16 டைப்பா இருக்கும்.
இதுதாங்க சொல்றாங்க. அடுத்து 25 இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு கமுகு அப்படின்னா பாக்கு, இளமையான அதாவது இலசா இருக்கிற கமுகு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பிரிச்சா வந்து இளமை கூட்டல் கமுகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அப்படிங்கிற போது மை விகுதி வந்திருக்கு. மை விகுதி வந்தாவே நமக்கு பண்பு தொகைன்னு சொல்லிட்டு பேரு. அடுத்து செய்கோளம், இது வந்து 3 காலத்தையும் குறிக்குது. செய்கோளம், செய்கின்ற கோலம், செய்யும் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 காலத்தையும் உணர்த்துச்சுன்னா அது என்ன வினைத்தொகை. அப்போ இதுல வந்து இலக்கண குறிப்பு இளங்கமுகு அப்படிங்கறது பண்பு தொகையாகவும், செய்கோளம் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகையாகவும் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி பண்பு தொகை வினைத்தொகை. அடுத்து 26 நாகசுர கருவி ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது. இக்கருவி 12ஆம் நூற்றாண்டிற்கு பின் தோன்றிருக்கலாம். இது வந்து ஆச்சா மரத்துலதான் செய்யறாங்க. ஆக்சுவலா இந்த ஆச்சா மரத்துல இருந்து இந்த மரக்கட்டை வந்து ரொம்ப பழமையா இருக்கணும். ரொம்ப பழமையான மரத்துலதான் இந்த நாகசுர கருவி வந்து செய்வாங்க. அதனால ரொம்ப பழைய வீட்டுல போட்டிருக்கிற அந்த மரக்கட்டைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கருவி வந்து செய்வாங்க. இது வந்து 12ஆம் நூற்றாண்டிற்கு பின் தோன்றிருக்கலாம் இல்ல 13ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து இத பத்தின தகவல் வந்து இருக்காது. அப்படிங்கிற போது இது 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் தோன்றிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் தான் சொல்றாங்க. இங்க 12ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப இது தவறு. அப்ப கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 27 மண்டை சுரப்பை உலகத்துளும் மனகுகையில் சிறுத்தையிலும் என்று பெரியாரை பற்றி புகழ்ந்து பாடியவர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். அடுத்து 28 ஒளி அமுது இலக்கண குறிப்பு தருக. இதுல நா பிச்சமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. இதுல வாழ்க்கை போராட்டத்தை ஒரு செடி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இயற்கை சூழல்ல போட்டி போட்டு வாழுதோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை போராட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதுல இறைவனினோட திருக்களை வந்து வாங்கறதுக்கு அந்த ஒளி அமுத வாங்கறதுக்காக இந்த செடி வந்து ரொம்ப முட்டி மோதி வர்றதுதான் அதனோட இன்பமா இந்த சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அப்ப ஒளி அமுது அப்படின்னா அமுது போன்ற ஒளி, அதுதான் ஒளியே வந்து அமுதமா உருவகப்படுத்திருக்காங்க இங்க. அப்ப லைட் வந்து ஒரு அமுதம் எதுக்கு அந்த செடிக்கு அப்படிங்கிற போது இது வந்து உருவகப்படுத்திருக்கிறதுனால இது வந்து உருவகம். ஆப்ஷன் பி. அடுத்து 29 இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை மற்றும் கட்டுக்குள் அடங்கா கவிதை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது புது கவிதையை தான் இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது வள்ளிக்கண்ணன் தன்னோட புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அடுத்து 30 சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்தும் அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான். சாதி வந்து இருக்கக்கூடாது, அதை உடைத்தெறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அடுத்து 31 பிக்ஷு ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. இவரு 1932 என்னவோ 1932 கலைமகள் தந்த பரிசை வந்து பெற்றிருப்பாரு. அப்புறம் சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பாரு. நான் சொன்னேன் இல்லையா முன்ன ஒளி அமுது அப்படிங்கிற இலக்கண குறிப்பு, அது வந்து இவரோட எழுதின பாடல்ல வர ஒரு வேர்டு தான் அது. இப்போ பிக்ஷு ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயர்ல படைப்புகளையும் இவர் வந்து படிச்சிருக்கிறாரு நா பிச்சமூர்த்தி. அடுத்து யசோதர காவியம் டேஸ் சருக்கங்களை கொண்டது. ஆப்ஷன் பி 5 காண்டம். அடுத்து 33 ஆக்குக இலக்கண குறிப்பு தருக்க. க அப்படிங்கிற விகுதியோட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. வேண்டுதல், வைத்தல், வாழ்த்தல் இந்த பொருள் எல்லாம் வந்துச்சுனாவும் இது வந்து வியங்கோல் வினைமுற்று குறிக்கும். முக்கியமா க அப்படிங்கிற வந்து விகுதி முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்றுல சேரும். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 34 திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை ஆடுமலை என்ற பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி குமரகுருபரர். அடுத்து 35 ஈவேரா பற்றிய கூற்றுக்களில் சரியானதுன்னு கேக்குறாங்க. இவருக்கு 1938 நவம்பர் 13ஆம் நாள் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. இது கரெக்ட். அடுத்து 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியது.
ஓகே. இதுவும் கரெக்ட். 1935ல வந்து பெரியார் துவக்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்றாங்க. 1935 கிடையாது. 1925ல தான் இவர் வந்து சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து 1935ன்னு குடுத்துருக்கேன். இப்ப அது தவறு. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் தொடர்பான சில கருத்துக்களை தமிழக அரசு 1988ல் நடைமுறைப்படுத்தியது. அதாவது இவர் வந்து தட்டச்சு பண்றதுக்கும், நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு சில எழுத்துக்கள வந்து சேஞ்ச் பண்ணுவாரு. அந்த என்னென்ன எழுத்து அப்டின்னா, இது ஃபர்ஸ்ட் பழையல இதுதான் நெடில்னா, இந்த நாவ வந்து இப்டி மாத்திருப்பாரு. அப்புறம் நையு முன்னாடி வந்து கொம்பு போட்டு இந்த மாதிரி நைன்னு மாத்திருப்பாரு. இந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த எழுத்து சீர்திருத்தம்லாம் தமிழ்நாடு அரசு வந்து ஏத்துக்கிறோம். ஆனா 1988ல இருந்து இல்ல, 1978. அப்ப இதுவும் நான் தவறா கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறு. இங்க வந்து சரியானதுதான் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 36. புட்கை இல்லோன் யாக்கை போல எனும் அடிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்து 37. இந்திய தேசிய ராணுவம் எந்த ஆண்டு ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி 1944ல தான் வந்து இந்த மாதிரி ஆங்கிலேயரை வென்று மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல வந்து மூவண்ண கொடியை வந்து ஏற்றுவாங்க. அடுத்து 38. நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் டெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு தான் வந்து நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றை சொல்லியிருப்பார். அடுத்து 39. இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சீர்வகை ஈரசை சீர் தான் சொல்லுவாங்க. ஈரசை சீர் அதாவது நேரசை நிறையசை அந்த மாதிரி அசைகள் கொண்ட இது. அது வந்து 2 அசைகளை கொண்டதை வந்து ஈரசை சீர்னு சொல்லுவாங்க. 4 அசை சீரை வந்து பொதுச்சீர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஈரசை சீர். பொறுத்துக்க. முதலில் இரவு வரும். ஆதவன். ஆதவன்னா சூரியன் இல்லையா? சூரியன் வந்து வர்றதுக்கு முன்னாடி இரவு தானே வரும். அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலில் இரவு வரும் வந்து ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். ஃபர்ஸ்ட் ஆவறது அப்பாவின் அப்பான்னா அசோகன். அன்பளிப்பு அப்படின்றது வந்து கு அழகிரிசாமி. ஒரு சீர் இசை வந்து வண்ணதாசன். இதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பாங்க 2016ல. ஒரு சிறு இசைக்கு வண்ணதாசன் ஏற்றினது. இப்ப இந்த எல்லாமே மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி. அடுத்து 41. பிடி பசி களையிய பெருங்கை வேலம். இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. சாரி, அடிக்கோடிடவே இல்லை. இங்க பிடி பசி அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணிருக்கணும். அண்டர்லைன் பண்ண விட்டுட்டேன். சாரி. பிடி பசி அப்படின்றது வந்து பிடினா பெண் யானை. அதனோட பிடி பசி அப்படின்னு பெண் யானையினோட பசி. யானையினது பசி. அது அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப அதுங்கிறது வந்து 6ஆம் வேற்றுமை தொகையினோட வேற்றுமை உருபு அப்படிங்கிற போது இதுக்கு பிடிப்பசி அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. அதாவது இந்த ஆண் யானை வந்து பெண் யானையினோட பசிய களையறதுக்காக அந்த பட்டைய வந்து உரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உன்னோட துன்பங்கள் உன்னோட மன கஷ்டத்தை பார்த்து இந்த தலைவன் வந்து கூடிய விரைவில் வந்து வருவான். இதே நிகழ்வை வந்து இந்த மாதிரி யானை வந்து தன்னோட பெண் யானையினோட பசிய போக்குறதுக்காக இந்த மரப்பட்டையை வந்து உரிக்கிற காட்சியை வந்து அவனும் அங்க பார்ப்பான். அதனால கூடிய விரைவில் உன்னை வந்து சேர்வான்னு சொல்லிட்டு தோழி வந்து தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்லுவான். இந்த அந்த இந்த சென்டென்ஸ் தான் அந்த இதுல அந்த லெசன்ல வரும். இதுக்கான மீனிங் அதுதான். இப்போ இதுல வந்து பிடி பசி அப்படிங்கிறது வந்து என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா. அடுத்து 43. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்ச்சில் அவர்தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. 44. சீவக சிந்தாமணி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை தவறானது. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் தான் கரெக்ட். 13 இலம்பங்களை கொண்டது கரெக்ட். இந்நூலை இயற்றியவர் குமரகுருபரர் கிடையாது. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர்.
அப்ப இங்க நான் குமரகுருபரர் கொடுத்திருக்கேன். அதனால இந்த சென்டென்ஸ் வந்து தவறு. இந்நூல் வந்து மணநூல்னு சொல்றாங்க. அப்ப தவறானது நீங்க கேக்குறாங்க. ஆப்ஷன் அதாவது தேர்ட் ஆன்சர் தான் தவறானது. அப்ப ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45 மாங்குடி மருதனார் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தார்? ஆப்ஷன் பி திருநெல்வேலி. அடுத்து 46 பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுகிறது. ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியால் என்ற அடிக்கலை பாடியவர். அதாவது இருக்கு ஆனா இல்ல. இங்க இல்லங்கிறதுக்கு தான் யூசஸ் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பாண்டம் வந்து உள்ள எதுவுமே இல்லாதனாலதான் அந்த பானை வந்து நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது தான் அதனோட மீனிங். இத சொன்னவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி லாவோட்சோ. இது வருவது சீன சிந்தனையாளர் கன்ஃபூசியஸ் லாவாட்சோ. இவங்கெல்லாம் வந்து ஒரே காலத்தை சேர்ந்தவங்க. ஓகே. அடுத்து 47 வேரில் பழுத்த பலா எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வேரில் பழுத்த பலா வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து சு சமுத்திரம். ஆப்ஷன் சி. அடுத்து 48 பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் எந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது? ஆப்ஷன் டி இலங்கை. அடுத்து 49 பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இவ்வடியை பாடியவர் அதாவது கல்யாண்ஜி என்கிற கல்யாண சுந்தரம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 50 5 மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகு பெயர்? இது வந்து அளவு அளவு வச்சு சொல்றாங்க. அளவு வந்து நம்ம வந்து ஸ்கேல்ல அளப்போமா? அளவை என்னல் அளவை நீட்டல் அளவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி நீட்டல் அளவை அப்படின்னாதான் மீட்டர்ல அளக்கிறத வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த முகத்தல் அளவை அப்படின்னா லிட்டர்ல சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். எனக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கொடு அப்படின்றது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்தல் அளவைனா சாதாரணமா ஒரு திங்ஸை எடுத்து கொடுக்கறது. எண்ணல் அளவைனா எனக்கு 1 கிலோ வேணும் 2 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்ல கேட்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எண்ணல் அளவை ஆகு பெயர் சொல்றாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மீட்டர் வெட்டினான். மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவு தான் குறிக்குது. துணிகளை குறிக்கிறது துணியை குறிக்கிறதுக்கான அந்த மீட்டர் அப்படிங்கிறது வந்து மீட்டர் அளவே ஆகு பெயர்ல வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான ஆன்சர் வந்து இதோட முடிஞ்சது. மறுபடியும் 10th புக்ல ஃபர்ஸ்ட் 5 7க்கான கொஸ்டினோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.